ஓம் சாந்தி. 8/7/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சபையில் வெளிநோக்கு முகமுடையவராகி அமரக்கூடாது. தந்தையினுடைய நினைவில் இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தொழில் போன்றவற்றை நினைவு செய்வதனால் வாயுமண்டலத்தில் தடைகள் ஏற்படுகிறது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய ஆன்மீக ட்ரில்னுடைய விசேஷ தன்மை என்ன? அதை மனிதர்கள் செய்ய முடியாது. பதில்: உங்களுடைய ஆன்மீக ட்ரில் புத்திக்கானதாகும். அதனுடைய விசேஷ தன்மை என்னவென்றால், நீங்கள் நாயகிகள் ஆகி தன்னுடைய நாயகனை நினைவு செய்கிறீர்கள். இதைதான் மன்மனாபவ என்ற சமிக்கை கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் தன்னுடைய நாயகன் பரமாத்மாவை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது ட்ரில் எவ்வாறு செய்ய முடியும்? அவர்கள் ஒருவர் மற்றொருவருக்கு உலகாய ட்ரில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், தந்தையும் புரிந்திருக்கிறார். அதாவது குழந்தைகள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதாவது குழந்தைகள்லாம் இந்த இடத்துல பாபா யோகா சொல்லி கொடுக்கக்கூடியவங்கள சொல்றார். நினைவு யாத்திரையினுடைய ட்ரில் கற்பித்து கொண்டிருக்கிறார். வாயிலிருந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய நினைவு இருக்கிறது? பரமதந்தை பரமாத்மா சிவ் பாபாவினுடையது. அவருடைய நினைவில் இருப்பதினால் நம்முடைய என்னவெல்லாம் விகர்மம் இருக்கிறதோ அவை அனைத்தும் பஸ்மமாகிவிடும் மற்றும் விகர்மத்தை வென்றவர்களாக மாறிவிடுவீர்கள். இது ஆத்மாவினுடைய ட்ரில், உடலுக்கானது கிடையாது. இந்த ஆன்மீக ட்ரில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆன்மீக ட்ரில்லினுடைய சமிகை கீதையில் இருக்கிறது. இதை அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்கே அமர்ந்து கொண்டு எந்த ஒரு நண்பர், உறவினர்கள், தொழில் போன்றவற்றை நினைவு செய்து கொண்டே இருந்தால் வாயுமண்டலத்தில் தடை ஏற்படும். தந்தை கூறுகிறார், எப்படி நீங்கள் இங்கே நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களோ அவ்வாறு போகும்போதும் வரும்போதும் செயல் செய்து கொண்டிருக்கும் போதும் நினைவில் இருங்கள். எப்படி நாயகன் நாயகி ஒருவர் மற்றொருவரை நினைவு செய்கிறார்கள். அவர்களுடைய நினைவு உலகாய நினைவு, உங்களுடையது ஆன்மீக நினைவாகும். தந்தை குழந்தைகளுக்கு நேரடியாக கூறுகிறார், நீங்கள் நாயகிகள், நாயகனாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அதாவது தந்தை வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இப்போது துக்கதாமம் மரண உலகம் அழிய போகிறது என்று. அமரலோகம் வாழ்க, மரண உலகம் ஒழிக. யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் எவ்வளவு காலத்திற்காக சொர்க்கவாசி ஆனார்கள் இது யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போது சொர்க்கவாசியாக மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும். சட்டம் இருக்கிறது. இந்த சபையில் யாரும் வெளிநோக்கு முகமுடையவராக இருக்கக்கூடாது. தந்தையினுடைய நினைவில் இருக்க வேண்டும். மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? கலியுகம் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கிறது என்று. யாராவது வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பாப்பு, அதாவது தந்தை என்று கூறுவார்கள். இவர் ஆன்மீக பிதாஸ்ரீ. இவர் ஒருவர்தான். அவர் பதித பாவனனாக இருக்கிறார், ஞானக்கடலாக இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக மாற்றுவதற்காக ஞானம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சிவ் பாபா நம் முன்பு இவருடைய உடலில் பிரத்யட்சமாகியிருக்கிறார். பிரம்மா மூலமாக ராஜயோகத்தை பிராமணர்களுக்கு கற்பிக்கிறார். தந்தை இங்கே வரவேண்டி இருக்கிறது.
திரும்பி எந்த ஆத்மாவும் போக முடியாது. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் சத்தோ ரஜோ தமோ நிலையை கடந்து வந்துதான் ஆக வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட முழுமையாக 84 பிறவி எடுக்கிறார் மற்றும் முழுமையாக 5000 வருடங்களுடைய கதாபாத்திரத்தை நடிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா கருவில் வரும்போது அசைவு ஏற்படுகிறது. அந்த நேரத்திலிருந்து 5000 வருடங்களுடைய கணக்கு ஆரம்பமாகிறது. அதிகம் குறைவு ஏற்படுகிறது என்றால் 5000 வருடங்களிலும் குறைந்து போய்விடும். இது மிகவும் சூட்சுமமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், மாயை மிகவும் கொடியது. நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட தோற்கடித்து விடுகிறது. ஞானம் அடைந்து கொண்டே இருக்கும் பொழுது கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது. ஆச்சரியப்படும்படி தந்தையினுடையவர்களாக மாறுவார்கள். ஞானத்தை கேட்பார்கள். அஹோ மாயா, பிறகு ஓடியும் விடுகிறார்கள். வருமானத்தில் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. ராகுவின் கிரகணம் அனைவருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இப்போது உங்கள் மீது குரு தசை இருக்கிறது. பிறகு போக போக சிலர் மீது ராகு கிரகணம் அமர்ந்து விடுகிறது. அப்போது கூறலாம், மகான் மூர்க்கர்களை இந்த உலகத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இங்கே வந்து பாருங்கள் என்று. உங்களுடைய ஆத்மா கூறுகிறது, நான் தந்தையிடமிருந்து சுகத்துக்கான ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று. இங்கே இது இந்திர சபையாகும். இந்திரன் சிவபாபா அல்லவா? அவர் ஞான மழை பொழிய வைக்கிறார். இப்படிப்பட்ட சபையில் பதிதர்கள், அதாவது தூய்மையற்றவர்கள் வர முடியாது. சப்சு பரி, புக்ராஜ் பரி, அப்பன்னா பாபா இது பரிகளுடைய பேர், அதெல்லாம் சொல்றார். பிராமணிகள் வழிகாட்டியாகி அழைத்து வருகிறார்கள். அதாவது சகோதரிகள் கைடா இருந்து கூட்டிட்டு வராங்க. அவர்களுக்கு கூறப்படுகிறது, விகாரத்தில் செல்லக்கூடியவர்களை அழைத்து வரக்கூடாது என்று. இல்லை என்றால் இருவரும் பொறுப்பாளி ஆகிவிடுவார்கள். யாராவது விகாரியை அழைத்து வந்தால் அவர்கள் மீது கரை ஏற்பட்டுவிடும். ஆகையால் அழைத்து வரக்கூடிய பரிகள் மீது மிகவும் பொறுப்பு இருக்கிறது. யார் தேவி தேவதைகளுடைய பக்தர்களாக இருக்கிறார்களோ முயற்சி செய்து அவர்களுக்கு புரிய வையுங்கள். தந்தை வந்து 3 தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமண, சூரிய வம்சம், சந்திர வம்சம், 3 தர்மங்களை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். சிருஷ்டி சக்கரம் 4 பாகமாக இருக்கிறது. அதாவது 4 யுகங்கள் இருக்கிறதல்லவா? இந்த சங்கம யுகம் நன்மை நடக்கக்கூடியது. கும்பம் என்று கூறுகிறார்கள். கும்பம் என்று திருவிழாவுக்கும் கூறப்படுகிறது. நதி வந்து கடலில் கலக்கிறது. ஆத்மா வந்து பரமாத்மாவிடம் கலக்கிறது. இதைதான் கும்பம் என்று கூறப்படுகிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய திருவிழா இப்போதுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் கலந்து பேசுகிறீர்கள், செமினார் அனைத்தும் செய்கிறீர்கள் என்றால் இதை கும்பம் என்று சொல்ல முடியாது. ஆத்மா பரமாத்மா சந்திக்கணும், அததான் திருவிழா, கும்பம், கும்பமேளான்னு சொல்லலாம். அதே நமக்குள்ள நம்ம சந்திச்சுக்கிறோம், உரையாடல் பண்றோம், பேசுறோம் அப்படின்னா அதெல்லாம் கும்பம் கிடையாது அப்படிங்கிற பாபா. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள். மாயாவினுடைய புயல் நிறைய வரும். எல்லைக்கப்பாற்பட்ட குத்து சண்டையாகும். ஒவ்வொருவருக்கும் 5 விகாரங்களுடன் யுத்தம் நடக்கிறது. நாம் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் மாயை நம்முடைய யோகத்தை பறக்க வைத்து விடுகிறது. ஒரு விளையாட்டும் காண்பிக்கிறார்கள். பரமாத்மா அவர் பக்கம் இழுக்கிறார், மாயை தன் பக்கம் இழுக்கிறது. இவ்வாறு ஒரு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஆதியும் இல்லாத அந்தியமும் இல்லாத அனாதி அழியாத நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது உருவாக்கப்பட்டு மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னார் இறந்துவிட்டார் என்றால்
அவர்களுடைய பார்ட் அவ்வாறு இருந்தது. இதில் நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? நாடகத்தில் இருந்தது. அவர்கள் உடலை விட்டு சென்று விட்டார்கள். பிறகு வருவார்களா என்ன? அழுவதினால் என்ன பயன் இருக்கிறது? இதற்கு பெயரே துக்கதாமமாகும். சத்யுகத்தில் மோகத்தை வென்ற ராஜாக்கள் இருப்பார்கள். இங்கே மனிதர்களில் எவ்வளவு பற்று இருக்கிறது! யாராவது அழவில்லை என்றால் அழுது அவர்களை அழ வைத்து விடுவார்கள். அப்போதுதான் இவர்களுக்கும் கவலை இருக்கிறது என்று நினைப்பார்கள் என்று. இல்லை என்றால் நிந்தனை செய்வார்கள். இந்த பழக்கங்கள் அனைத்தும் பாரதத்தில்தான் இருக்கிறது. பாரதத்தில்தான் காடஸ்னுடைய ராஜ்யம் இருந்தது. அதாவது தேவி தேவதைகளுடைய ராஜ்யத்தை பத்தி பாபா சொல்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாடகத்தினுடைய ஞானத்தை புத்தியில் வைத்து கவலையற்றவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு விதமான கவலை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது உருவாக்கப்பட்ட மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது தெரியும். பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தையின் மூலமாக எப்போது நமக்கு குருதசை வந்திருக்கிறதோ அப்போது அதை பராமரிக்க வேண்டும். ராகு கிரகணம் பிடிக்கக்கூடாது. ஏதாவது கிரகச்சாரம் பிடித்தது என்றால் அதை ஞான தானத்தின் மூலமாக முடித்துவிட வேண்டும். வரதானம், தன்னுடைய டென்ஷனின் மீது அட்டென்ஷன் கொடுத்து, டென்ஷன்னா மன இறுக்கம், அட்டென்ஷன்னா கவனம். பாபா சொல்றாங்க, தன்னுடைய மன இறுக்கத்தின் மீது கவனம் கொடுத்து உலகத்தினுடைய டென்ஷனை முடிக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆகுக. எப்போது பிறருக்காக அதிகமாக கவனம் கொடுக்கிறோமோ அப்போது தனக்குள் டென்ஷன் ஏற்படுகிறது. ஆகையினால் விரிவாக்கப்படுத்துவதற்கு பதிலாக சார சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்து தரமான எண்ணங்களை உருவாக்குங்கள். முதலில் தன்னுடைய மன இறுக்கத்தின் மீது கவனம் கொடுங்கள். அப்போது அநேக விதமான டென்ஷன் உலகத்தில் என்ன இருக்கிறதோ அதை முடித்து உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற முடியும். முதலில் தன்னை தானே பார்த்து கொள்ளுங்கள். தன்னுடைய சேவை முதலில் செய்ய வேண்டும். தன்னுடைய சேவையில்தான் மற்றவருடைய சேவை தானாகவே நடந்துவிடும். ஸ்லோகன், யோகத்தின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் உறுதித்தன்மையினுடைய சக்தியின் மூலமாக மனதை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை, ஜுவாலாரூப மனநிலையில் நிலைத்திருந்து சக்திசாலி நினைவினுடைய அனுபவம் செய்யுங்கள். எவ்வளவு ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் ஜுவாலாரூபமாக இருப்பார்களோ அவ்வளவு விநாச ஜுவாலை வெளிப்படையாக தென்படும். குழுவின் ரூபத்தில் ஜுவாலா ரூபத்தின் நினைவு உலகத்தினுடைய அழிவினுடைய காரியத்தை நிறைவு செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவா கேந்திரத்திலும் விசேஷமாக யோகத்தினுடைய புரோகிராம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது விநாச ஜுவாலைக்கு விசிறிகள் தோன்றும். அதாவது பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெருப்பு எரியுது. அந்த நெருப்பு எரியும் போது என்ன பண்ணுவாங்க, வீசுவாங்க விசிறி வச்சு. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நல்லா எரியும். அதை பற்றி பாபா சொல்றார். எப்போ ஒவ்வொரு சேவா கேந்திரத்துலையும் விசேஷமாக யோகத்துக்கான ப்ரோக்ராம்ஸ் வைக்கும்போது விநாச ஜுவாலைக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்போ விசிறி வச்சு வீசுகிற மாதிரி ஆகும். யோக அக்னியின் மூலமாக அழிவினுடைய அக்னி எரியும். ஜுவாலையின் மூலமாக ஜுவாலை நன்றாக கொழுந்துவிட்டு எரியும். ஓம் சாந்தி.
சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கி ஆளும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்கச் செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.